சில இந்த இன்னொரு முறை அவங்களும் ஒரு எண்ணம் இருக்கும், நம்மளால் ஒரு பெரிய இழப்பு வந்துடுச்சு அப்படின்னு விஜய் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் திரும்ப விகண்டாவாதமாக அப்படி ஒரு நிகழ்ச்சி திரும்ப அந்த மாதிரி நடத்துறதுக்கு அவரும் அச்சப்படுவார்னு தான் நம்ம நினைக்கிறோம். எல்லா கட்சிகளுமே வந்துட்டு ஒன்லி நீங்கள் சொல்கிற மாதிரி ரோட்டுக்கு போகல, மக்களை சந்திக்கல, மீட்டிங் போடலை, ஒரு பாட்டு இந்த பக்கம் இப்படி போய் செய்கிறாரு போகிறாரு வராருன்றது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை. திமுக ஆதரவாளர்களுக்கு எளிதாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அது எப்படி இருக்கும்? இல்லை, அது அரசியல் உங்கள் ஊழல்லாம் ஒன்றும் பேசலை. இல்லை, இப்போ ஆடு மாடுக்காக இன்றைக்கி ஒரு போராட்டம் நடக்குது, அதெல்லாம் ஓட்டு போடுமான்னு நீங்கள் கேட்குறீங்க, அதெல்லாம் அரசியலா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ஆடு மாடு வச்சுக்கிறதுல யார் வச்சுக்கிறாங்க? மனுஷாளுங்க தானே வச்சுருக்காங்க. பல லட்சம் மாடுகள், பல லட்சம் குடும்பங்கள் வச்சுருக்காங்கல்ல. அதெல்லாம் உங்களை போல இருக்கக்கூடிய கட்சிகள் செய்யல. எல்லாமே உங்களை போலன்னு சொல்லி நீங்க ஏதோ ஒரு கட்சியில் இருந்தீங்களா? அதான் எங்களுடைய அரசை பத்தினா திமுக திமுக அரசை பத்தி நல்ல பேட்டி நல்லா போயிட்டு இருக்குது. நீங்க திரும்ப உங்க அரசு உங்களுக்கு அரசு தானே, எனக்கு மட்டும் அரசு இல்ல, எங்க அரசையும் தான் சேர்த்து சொல்றாங்க. ஆற்றுல நீர் வந்துச்சுனாக்கா அந்த நீரை தாண்டி ஒன்றும் மற்ற இடத்துலாம் போய் பரவுறது எல்லாமே புறம்போக்கு, ஆற்று புறம்போக்குன்னு ஒன்றுமே காணுமே. புறம்போக்காக இருந்து புறம்போக்காக சேர்ந்து சுருட்டின மாதிரி ஆகிப்போச்சு இப்போ வாழ்க்கை. அப்படி தானே இருக்குதுங்க. வணக்கம். வணக்கம் அண்ணாச்சி. குக்கு செய்திகளுக்காக திரு ராவணா வலையொலியினுடைய நிறுவனர் திரு ஏகலைவன் அவர்களை இன்டர்வியூ செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். வாங்க. சந்தோஷம். அதனால நேரடியாக நம்ம போயிடுவோம். சரிங்க. திரு விஜய் அவர்கள் 4ஆம் தேதி சேலத்தில் மீண்டும் தன்னுடைய பரப்புரையை தொடங்குவதற்காக அரசாங்கத்தில் காவல்துறையில் பெர்மிஷன் கேட்டபோது மறுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது மறுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு மொத்தமாக சொல்லிடக்கூடாது. இப்போ ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவங்களுடைய பிரச்சாரத்தை செய்யறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அது முடக்கக்கூடாது, தடுக்கக்கூடாது. அது என்ன சொல்லி தடுத்தாங்க, மறுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். சமீபத்தில் தான் அவருக்கான கூட்ட நெரிசல் அதிகமாகிட்டு இத்தனை பேர் இறந்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். 40 பேர் மேலே இறந்துட்டாங்க. இந்த நிலையில் திரும்ப அப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்ற ஒரு காரணமாக கூட காவல்துறை செய்திருக்கலாம். ஒரு வரைவு ஏற்கனவே ரெடி பண்ணி எல்லா கட்சியும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, அந்த சம்பவங்கள் அசம்பாதம் எது நடந்தாலும், பொது சொத்துக்கு எது நடந்தாலும் அந்த கட்சி பொறுப்பேற்கணும், ஒரு பெருந்தொகையை முன்னாடி முன்பணமாக கட்டணுன்ற 2 விடயம் முரண்பட்டிருக்கிறது. ஒரு சாமானியன் அரசியலுக்கு வரணும், நான் இந்த மக்களுக்கு ஒரு அரசியல் பேசணுன்றப்ப நான் அவ்வளோ தொகையை கட்டி மீட்டிங்லாம் நடத்த முடியாது எனக்கு. இப்போ இந்த சிக்கல்லாம் இருக்குது. இப்போ பெரும் கட்சிகளுக்கு பணம் இருக்குது, அவங்க தான் அப்படி செயல்பட முடியும். காவல்துறை அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் மற்றவங்களும் ஏற்கிற அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஊருக்கு வெளியில் இல்லைன்னா ரொம்ப தூரம் இல்லை, ஊருக்கு வெளியில் இங்கே ஒரு இடத்த நீங்கள் எடுத்து ஒதுக்குப்புறமாக அங்கே எல்லாத்தையுமே நீங்கள் ஏற்பாடு செய்து அப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துங்க, மக்கள் எல்லோரும் அங்கே வர சொல்லி சந்திக்குங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. தேர்தல் பிரச்சாரம்னா அப்படின்னா போகிற வழியில் நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுன்னு போகிறது வேறு, ரோட் ஷோ மாதிரி நடத்துறதுன்றது இன்னொரு ரகம். இவர் முழுக்க ஒரு திரளான மக்கள் அந்த இடத்துல கூட்டி அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல சந்திக்கிறதுக்கு நீண்ட நேரத்துக்கு முன்பாகவே காத்திருக்கிற அந்த போக்கு, அதனால் ஏற்படக்கூடிய அந்த நெரிசல், இழப்பு, இப்படின்னு பல விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. என்னதான் இருந்தாலும் அரசு தரப்பு பதில் நீதிமன்றத்தில் போகும்போது அரசு தான் போய் நிற்கணும், பதில் சொல்லணும். இந்த காரணங்களை காட்டி தான் அவருக்கு மறுத்துருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்ட அந்த தேதியில் திருவண்ணாமலை நிகழ்ச்சி கார்த்திகை தீபருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பல லட்சம் மக்கள் சேருவாங்க. அந்த கிட்டத்தட்ட அந்த பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து கூட காவலர்கள் வருவாங்க டியூட்டி பார்க்குறதுக்கு. ஏன்னா கட்டுக்கடங்காத கூட்டம், பல லட்சம் மக்கள் வருவாங்க. அப்போ ஆமாம், அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் கடலூர்லேருந்து கூட வருவாங்க, அந்த பக்கத்தில் திருச்சி இதுக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, வெள்ளூருக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, கோயம்புத்தூருக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே அங்கே 20 லட்சம் அதுக்கும் மேலே இப்போலாம் அதிகமாகிடுச்சுங்க. ஆமாம், இப்போ ஆந்திரா பீப்புள் நிறைய வராங்க, நிறைய அங்கே குவிஞ்சிடுறாங்க அவங்க. அதனால் கூட்டம் அதிகமாக வருது. இப்போ அதை கட்டுப்படுத்துதுன்னு காவல்துறை இந்த வேலை இருக்குது, இப்போ நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. வேற ஒரு தேதி கொடுங்கன்னு தானே கேட்டிருக்கிறாங்க. அவர் வேற ஒரு தேதியை கொடுக்கட்டும். சில இன்னொரு முறை அவங்களும் ஒரு எண்ணம் இருக்கும், நம்மளால் ஒரு பெரிய இழப்பு வந்துடுச்சு அப்படின்னு விஜய் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் திரும்ப விகண்டாவாதமாக அப்படி ஒரு நிகழ்ச்சி திரும்ப அந்த மாதிரி நடத்துறதுக்கு அவரும் அச்சப்படுவார்னு தான் நம்ம நினைக்கிறோம். காவல்துறை கேட்டது வேற ஒரு தேதியை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க.
இவரும் கொடுக்கறதா சொல்லி வந்திருக்காங்க. அது நடக்கட்டும், பார்க்கலாம். திட்டமிட்டு முடக்குறாங்க அப்படின்னா அது கண்டிக்கக்கூடியது. அப்படி எதுவும் நடக்கல. வெளியில பரப்புரை பண்றது அப்படித்தான் பண்றாங்க. அப்படி இல்ல, அந்த அப்படி இல்ல. நம்ம கட்சியில இந்த அரசின் மீது விமர்சனங்கள் சிலது நம்ம பண்றோம். ஒரேடியா விமர்சனம் எல்லாத்துக்கும் அரசுன்னு சொன்னா எப்படி? அவங்க சொல்லக்கூடிய காரணம் நல்லாவே தெரியுது. நீங்க சொல்ற காரணம் கரெக்ட் தான். 4ஆம் தேதி வந்து கார்த்திகை அதுவும் பெரிய கார்த்திகை. ஆமா, அது வந்து திருவண்ணாமலையில மட்டும் அல்ல, எல்லா முருகனுடைய ஆலயங்கள் எல்லாமே வந்து கூட்டம் வருது. பண்ணாரு கூட்டம் வரும். அங்கேயும் அதே மாதிரி விளக்கு மேல திரி போட்டு தீபம் ஏத்துவாங்க. ஒவ்வொரு வீட்டுகள்லயுமே விளக்கு எரியும். அந்த கார்த்திகை பெரிய கார்த்திகைக்கு அடர்த்தியான திரளான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி. காவல்துறை அங்க போய் இது போயிடும். ரெண்டாவது அது வந்து ஒரு தீபாவளி மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் அது. பெரிய கார்த்திகைங்கிறது வந்து ஹிந்துக்களுக்கு ஒரு தீபாவளி மாதிரி ஒரு பெரிய பண்டிகை. அந்த பண்டிகையில இவங்க கேட்டதே வந்து தவறுன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண அது ரெண்டாவது இன்னொன்று கூட சொன்னதாக கேள்வி. அதாவது இப்போ குறைந்தபட்சம் 15 தினங்கள் 30 தினங்களுக்கு முன்பு அப்ளை பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி அப்படியெல்லாம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிற ஒரு சம்பவம் நடந்துருது. அரசு, மத்திய அரசோ மாநில அரசோ ஒன்று செய்யுது. நான் அதுக்கான ஒரு எதிர் போராட்டத்தை நடத்தணும். 30 நாளுக்கு முன்னாடி நான் கொடுக்கணுங்களா? இல்ல, போராட்டங்கிறது வேற, இது பிரச்சாரங்கிறது. பிரச்சார கூட்டம்ன்றது அது 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தாலே போராட்டங்களுக்கு 30 நாளுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. அப்படி வைக்கிறப்ப அது சரி வராது. இது பரப்பு ஒரு வாரத்துக்கு முன்னாடின்ற மாதிரி நீங்க கொடுத்துட்டு என்ன ஒண்ணு பொறுப்பேற்றுக்கணும். சில விஷயங்களுக்கு உங்களுக்கும் பொறுப்பேற்றுக்கணும். நீங்க மக்களை கூட்டுறீங்க, ஒரு சமூக பொறுப்பு உங்களுக்கு இருக்குது, நீங்களும் பொறுப்பேற்றுக்கணும். எல்லா கட்சியுமே தான் சொல்றாங்க. பொறுப்பேற்றுக்கிட்டு மக்களை வந்து ஒரு இடைஞ்சல் இல்லாமல் நீங்கள் கூட்டுங்க. பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நிகழ்ச்சிகள் இருக்கணுன்றதான் இப்போ நம்ம கற்றுக்கிட்ட பாடம். அது விஜய்க்கு மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சிக்குமே தானே போகணும். ரெண்டாவது நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இந்த மாதிரி பணம் கட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, 20 லட்ச ரூபாங்கிறது வந்து ஹையஸ்ட்டு. அது காரணம் என்னென்னா, அது எவ்வளோ ஜனங்கள் வருவாங்களோ, இவங்க எவ்வளோ ஜனங்கள் வர்றதாக சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் 5 லட்சம் வரையும் கூட வருது. கூட்டம் நிறைய கூட்டம் வருதுன்னா அதனால வரக்கூடிய அந்த சேதாரங்கள் இதுக்கெல்லாம் வந்து அந்த பணத்தை வச்சு அதை சரி கட்டுறதுக்காக தான் அந்த அமௌண்ட் கேட்கறதாக ஏற்புடையது இல்லைங்க. அதை வந்து மறுக்கணும். நம்ம என்னன்னா இப்போ இந்த பக்கத்தில் காவல்துறை தரப்பில் நியாயம் இருக்குன்னு பேசணும். பணம் கட்டுறது வந்து எனக்கு நான் வந்து மக்களுக்கான சேவை செய்யணும்னு உண்மையிலேயே வர ஒருத்தனுக்கு பணம் கட்டி தான் அவன் சேவை செய்யணும், அரசியல் கூட்டத்தை நடத்தணுன்றப்ப அப்புறம் அது வர்த்தகமாக மாறுது. காசுக்கு 4 இடத்துல அவன் கடன் வாங்குவான். கடத்தை வாங்குறதுக்கு திரும்ப அது வந்து கரெக்டாக நடக்கும். அப்போ நேர்மையான ஒரு அரசியல் பண்ணணும் வர வாய்ப்பை நீங்கள் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ அரசு வந்து இந்த பணங்கிறத வந்து அதை வந்து நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும். இந்த அரசு மறுபரிசீலனை பண்ணணும். இந்த தொகையை வந்து நீங்கள் இவ்வளோலாம் கேட்கக்கூடாது. சேதாரம் ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஃபைன் போட்டு வாங்கலாம். அது வேறு. நீங்கள் இவ்வளோ கட்டிட்டு தான் நிகழ்ச்சி நடத்தணும்னா இல்லாதப்பட்ட கட்சி எப்படி நடத்த முடியும்? உங்களுக்கு இருக்குது, பரம்பரையாக இருக்குது, சேர்த்து வச்சுது. நான் சொல்கிறது அந்த காசில் நீங்கள் வந்து கட்டிட்டு நடத்திட்டு இருப்பீங்க. இல்லாத கட்சிகள் என்ன பண்ணும்? புரியுதுல உங்களுக்கு? அதனால் இந்த விஷயங்களை பரிசீலனை பண்ணணும். நம்ம விஜய் வந்து ஒரு வதந்தியாக வந்தது. இந்த மாதிரி அவரது முடக்கிட்டாங்க, வேணும்னு திட்டமிட்டாங்க, அப்படி பண்ணாங்க. அப்படிலாம் அரசு அந்த மாதிரிலாம் இல்லை. அது நீதிமன்றத்தில் நாளைக்கு இவங்க வழக்கு போட்டாங்கன்னா நாங்கள் போய் பதில் சொல்லணும். சொன்ன விஷயம் பாதுகாப்பு இந்த மாதிரி ஏற்பாடுகள் நடந்திருக்கு, பிறகு ஒரு தேதியை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அது இவங்க கொடுக்குறதாவும் சொல்லி வந்திருக்கிறாங்க. இதான் நடந்திருக்கிற விஷயமா நான் பார்க்குறது. இதில் இவர் திரு சீமான் அவர்கள் வந்து எல்லாரும் அரசியல் பரப்புரை பண்ணிக்கிட்டு தெருவாக போய் பரப்புரை பண்ணிகிட்டு இருக்க இந்த காலகட்டங்களில் அவர் ஆற்றுக்கு மாநாடு, மாட்டுக்கு மாநாடு, மலைக்கு மாநாடு, கடலம்மாவுக்கு மாநாடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அதாவது இது வந்து ஒரு தனித்துவமாக இதுவரை யாரும் கையில் எடுத்து இதை செய்யாத ஒரு செயலை இப்போ அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதனால் வந்து இந்த மாதிரி ஒரு பரப்புரையினால் அவருக்கு வாக்குகள் சதவீதம் இப்போ ஏற்கனவே 8.2% இருக்கிறது கூட்டுறதுக்கு உபயோகமாக இருக்குமா இவர் நடத்துகிற இந்த மாநாடுனால? கணச்சி ஓட்டு அரசியல்ன்றது மட்டுமே தொழிலாக வச்சுக்கக்கூடாது. அரசியல் கட்சிக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா கட்சிகளுமே வந்துட்டு ஒன்லி நீங்கள் சொல்கிற மாதிரி ரோட்டுக்கு போகல, மக்களை சந்திக்கல, மீட்டிங் போடலை, விருப்பாட்டு இந்த பக்கம் இப்படி போய் செய்கிறாரு, போகிறாரு, வராருன்றது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை. திமுக ஆதரவாளர்களுக்கு எளிதாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அது எப்படி இருக்கும்? இல்லை, அது அரசியல் உங்கள் ஊழல்லாம் ஒன்றும் பேசலை. இல்லை கேளுங்க, ஊழல்லாம் பேசாமல், ஊழலை பற்றி எடுத்து சொல்லாமல் அப்படி ஒதுங்கி அந்த மாதிரி மாநாடு நினைச்சிட்டு போங்க. நாங்க ஊழல் பண்ணலைன்னு அர்த்தம். ஊழல் பண்ணியிருந்தா அதை பேசுவார் அவரு. ஊழல் நடந்துகிட்டு இருக்குது, இன்னும் பேசலை, தேர்தல் நேரத்தில் பேசுவார். இப்போ அதை விட ஒரு முக்கிய வேலை இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் அதையும் குறையாக பார்க்குறீங்களா? அதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன். இப்போ மண்ணுக்கும் இங்கே இருக்கிற இந்த பூமி இருக்குல்ல,
மண் இருக்குல்ல, உங்களுக்கு எனக்கு மட்டுமே தான் சொந்தமா? மனுஷனுக்கு மட்டுமே தான் சொந்தமா? சொல்லுங்கள். ஆடு மாடு கோழி இதெல்லாம் எங்கே போகும்? தண்ணி கெட்டு போகிற ஒரு அரசியல் இருக்குல்ல, தண்ணி இல்லாத இருக்கிற ஒரு அரசியல் இருக்குல்ல, எல்லாமே பாட்டில் வாங்கி குடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டோமா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளாம் அப்படி நினச்சிருப்போமா? ஊற்று போட்டு ஆற்றுல ஊற்று தண்ணி போன இடத்துல தண்ணி இருந்தது, அங்கங்கே மக்களும் தண்ணி வச்சுருப்பாங்க, வாங்கி சொம்பில் குடிச்சிட்டு வந்துட்டு இருப்பேன். இன்றைக்கி பாட்டில் இல்லாமல் எங்கேயும் சுத்த முடியல, எந்த தண்ணியும் உத்தரவாதம் இல்லையா குடிக்கிறதுக்கு. பாட்டில் தண்ணி தான், கேன் தண்ணி தான்ன்ற மாதிரி வந்துடுச்சு வாழ்க்கை. அதில் பல லட்சம் கோடி இன்றைக்கி சுரண்டுக்கிட்டு இருக்குது அரசியல். அது எல்லாம் அரசுக்கு வருமானம் போனாக்கா அரசு டாஸ்மாக் ஏன் விற்று சாராயத்துலேருந்து காசு எடுக்கணும்? தண்ணி வருமானத்திலே ஒரு பெருந்தொகை வந்துடும். இல்லை, இந்த அரசியல் சொல்கிற தண்ணியை எப்படி சேமிக்கணும், தண்ணி எப்படி விநியோகம் பண்ணணும், தண்ணியை எப்படி இலவசமாக மக்களுக்கு கொடுக்கணும், இந்த அரசியல் சொல்கிறாரு. இது தப்பா? கடலை பாதுகாக்கணும், கடலில் உப்புத்தன்மை ஏறி போச்சுனாக்கா அது மண்ணுக்கும் மக்களுக்கும் எல்லாத்துக்கும் கேடு, இயற்கை சூழல் போயிடும், மீன் வளம் போயிடும். மீன் இல்லைனாக்கா அதை நம்பியிருக்கிற கடலோர பகுதி மக்கள் பல கோடி மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் போகும், அதை நம்பி இருக்கக்கூடிய இன்னொரு பல கோடி மக்கள் உணவு ஆதாரம் போயிடும். கடலை பாதுகாத்துக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஆற்று தண்ணீர் போகணும், நல்லா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தடுப்பு கட்டணும்னா அதுக்கு கரிகால சோழனை கொச்சைப்படுத்தி விட்டார் சீனா. உங்கள் தரப்பு உடனே சமூக வலைத்தளங்கள்லாம் அணை கட்டுறதெல்லாம் தப்புன்னு. அப்போ கரிகால சோழன் கட்டின கல்லணை தப்புன்னு சொல்கிறாரான்னு ஒரு டைட்டில் போட்டு வருது, வீடியோ பேச்சும் கட்டுரையும் பிரபலமான பத்திரிகையிலே வருது. அந்த அணை முழுக்கமாக தேக்கி வைக்கிற அணை இல்லை, கல்லணை. புரியுதுல்ல? ஒரு சின்ன அது தடுப்பு அணை. தடுப்பு அணை 3 பகுதியாக தண்ணி பிரிஞ்சு போய்கிட்டே இருக்குது, விவசாயத்துக்கு போயிட்டு இருக்குது. அதை மீறுற தண்ணி ஒரு பக்கத்தில் போய் வீராணை ஏரிக்கு வரைக்கும் போகுது. திட்டமிட்டு நீர் சேமிக்கிற நீர் போக மீதி கடலுக்கு போயிட்டு இருக்குது. தடுப்பானுன்னா முற்று முழுதாக தடுத்து நிறுத்திட்டு அப்பப்போ திறந்து வருது. ஆறு காய்ஞ்சி போச்சுனாக்கா கடல் வளம் போயிடும். இது ஒரு கான்செப்ட் பேசுகிறாரு. இப்போ ஆடு மாடுக்காக இன்றைக்கி ஒரு போராட்டம் நடக்குது. அதெல்லாம் ஓட்டு போடுமான்னு நீங்கள் கேட்குறீங்க, அதெல்லாம் அரசியலா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ஆடு மாடு வச்சுக்கிறதுல யார் வச்சுக்கிறாங்க? மனுஷாளுங்க தானே வச்சுருக்காங்க. பல லட்சம் மாடுகள், பல லட்சம் குடும்பங்கள் வச்சுருக்காங்கல்ல. அவங்கெல்லாம் வீட்டிலேயே வச்சுட்டு எத்தனை நாளைக்கு சாப்பாடு? அதுக்கு அவங்க காடு கழனி இருக்குது. மலை பிரதேசங்களில் அதை ஒட்டி இருக்கிற கிராம வளங்களில் அவங்களுக்கு பொருள் ஆதாரமே அதுதான் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, மாடுகளுக்குன்னு மேய்க்கா புறம்போக்குன்னு ஒன்று இருந்ததுங்களான்னாச்சு? இருந்ததில்லை. அந்த கிராம ஆவணங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேய்க்கால் புறம்போக்குன்னு நிறைய இடங்களுக்கு மலையை ஒட்டி பகுதி, ஆற்றை ஓட்டின பகுதி, இதெல்லாம் மேய்க்கால் புறம்போக்குன்னு இருக்கும். அந்த நிலம்லாம் எங்கே போச்சு? உனக்கும் எனக்கு மட்டும் இல்லை, இந்த மண் மாடுங்களுக்கும் ஆடுங்களுக்கும் வேணுமே. அது வனத்தில் போய் மேய்ஞ்சிட்டு வரதில் உங்களுக்கு என்ன கெட்டு போச்சு? காடு எப்படி அழிஞ்சிடும்? காலங்காலமாக இருக்குது காடு. நீங்கள் மரத்தை வெட்டாமல், மரத்தை கடத்தாமல், உள்ளே மற்ற வேலையெல்லாம் செய்யாமல் பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துவிட்டு அதெல்லாம் மண் வளர்த்து நீங்கள் சுரண்டாமல் இருந்தீங்கன்னா ஏன் காடு கெடப்போகுது? ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் காடு கெட்டு போகுதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு மேய்க்கக்கூடாதுன்னா அந்த அத்தனை லட்சம் மாடுகள் எங்கே போகும் சொல்லுங்கள்? இப்போ அதுக்கு அதுங்களுக்கான உரிமை யார் போராடுறது? நீங்களும் நான் தானே பேசணும். நம்ம மக்கள் தானே மாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது மலையில என்னாச்சுன்னா ஒரு பீரியடில் மரங்கள்லாம் நெருப்பு பிடிச்சி அது பிடிச்சி இது பிடிச்சி இப்போ சாம்பலாகி போகுது. அப்போ அந்த பகுதியில் என்ன பண்ணுறாங்க, புதிதாக கன்றுகளை, அதாவது மரக்கன்றுகளை நட்டு வைக்கிறாங்க. அது சின்னமாக துளிர்த்து வருது. இதில் என்னன்னா வெள்ளாடு மாடு இதெல்லாம் போகும்போது அதை கடிச்சு சேதமாக்கிடுமேங்கிற காரணத்துக்காக காடுகளுக்குள்ளாக அதுவே வளர்ந்துட்டு போகுது, மரம் செடி கொடியெல்லாம். நீங்க என்ன வளர்றது அண்ணாச்சி? நீங்க இந்த மரத்தை ஏன் வெட்டுறீங்க? நம்ம காடுகளுக்கு புல்லு இருக்குல்ல, அது ஏன் எரியுதுன்ற கான்செப்ட் அது முதல்ல தெரியுங்களா? காஞ்சி போகுது, மேயதுக்கு ஆடு மாடு இல்லை. புரியுதில்ல? வளர்ந்து அப்படியே நிற்கிறப்போ ஒரு கட்டத்தில் கொஞ்சம் தீ பிடிச்சா அப்படியே பற்றி எரிஞ்சிக்கிட்டே போகுது. யாரோ ஒருத்தன் போட்டுட்டு போகிறான். ஒன்று மஞ்சம்பில் இருக்குல்ல, மஞ்சம்பில்லுங்கள்லாம் ஒன்னோட ஒன்று உரசுறப்பா அதுங்க கூட எரியும். உங்களுக்கு கல்லுக்குள்ளே மஞ்சம்பில் பாறை மேலே சுருட்டி வச்சு நீங்கள் அதில் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எரியும் அது. அப்போ அதெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு அப்படியே போகிறதுக்கு பில்லுகளில் மேய்ஞ்சாதான் உங்களுக்கு இந்த எரியிற இது குறையும். முதல்ல இது எதுவுமே தெரியாமல் சட்டம் போட்டு ஆடு. அப்போ அதுக்கு சாப்பாடு யார் தருவீங்க? மாடு வச்சுக்கிறான், அவன் தான் போடணும். ஆனால் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குதுல்ல, மேய்க்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அதை முடக்கினா என்ன அர்த்தம்? நமக்கு ஓட்டு அரசியல் மட்டுமே செய்கிறதுக்கு தான் உங்களை போன்ற கட்சிகள். எல்லாருக்கும் சேர்ந்து அரசியல் பண்ணுறது தான் நாம் தமிழர் கட்சி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. வெறும் ஓட்டை மட்டும் பொறுக்கிக்கிட்டு போயிடலாம், வேறு எதை பற்றி இல்லை. நீ தண்ணி குடிக்கிறியா, சாக்கடை தண்ணி குடிக்கிறியா, நல்ல தண்ணி குடிக்கிறியா, கடல் உப்பாகுதா, மீன் செத்து போகுதா, மீன் வளம் இல்லையா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. மலை சுரண்டி எடுத்துகிட்டு போகிறாங்களா, அதை பற்றி கவலை இல்லை. காசு கல்லா பெட்டிக்கு வருதா,
அதெல்லாம் உங்களை போல இருக்கக்கூடிய கட்சிகள் இல்ல செய்யும். எல்லாமே உங்களை போலன்னு சொல்லி என்ன நீங்க ஏதோ ஒரு கட்சியில இருந்தீங்களா? அதை அதான் சொல்ல வரேன். அதான் எங்களுடைய அரசை பத்தின்னா திமுகல தான் ஐயோ, என்ன இருக்கேன். உங்க அரசை பத்தி? எங்க அதை திமுக பத்தியா? அரசை பத்தி நல்ல பேட்டி நம்மளுடைய நல்லா அரசை போயிட்டு பத்தி இருக்குது. நீங்க திரும்ப உங்க அரசு தான் சொல்றேன். உங்களுக்கும் அரசு தானே, எனக்கு மட்டும் அரசு இல்ல, அதுதான் என் அரசு உங்களுக்கும் தான் தான், அரசு. எங்க அரசையும் தான் சேர்த்து ஆ, சொல்றேன். சரி. புரியுதுல்ல? ஏன்னா எதுக்கு எங்க அரசு அரசு மீதே குற்றப்பத்திரிக்கை வாசிக்கிறீங்க? நான் அதை சொல்லல. உங்களை போன்ற கட்சிகள், நீங்க வந்து பாஜக இருந்திருக்கீங்க, அதிமுக இருந்திருக்கீங்க, திமுக இருந்திருக்கீங்களா, அதனால உங்களை போன்ற கட்சிகள்னு சொல்ல வரேன். இத்தனை ஆண்டுகள்ல இந்த மாதிரி நீர்வளத்தை பத்தி கவலைப்பட்டுருக்கீங்களா? மரம் இப்போ நீங்க இங்கிருந்து மூணாருக்கு போறீங்க, கேரளாக்குள்ள நுழையிறீங்கன்னாச்சு, மலை மேலே தானே போறீங்க. தமிழ்நாடுக்குள்ள டிராவல் பண்ற வரைக்கும் அந்த மலை மொட்டையா இருக்குதா? கேரளா உங்களை வரவேற்கிறது எல்லை ஆரம்பமாகுது இல்லை, அதுலேருந்து ஒரு அடர்ந்த காடு அப்படியே தொடங்குதா? அங்கே இருக்கிறவன் மனுஷன், இங்கே இருக்கிறவனும் மனுஷன். இங்கே இருக்கிற மலை முழுக்க தரிச்சிட்டு வெறும் மண்ணு மேடாக நிற்கிது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் செடி கொடி இப்படி கட்டாந்தர மாதிரி ஏதோ வளர்ந்துருக்குது. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க அடர்ந்த காடு, 100 வருஷம் மரம்னு போர்டு போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த அரசியல் வரணும் இல்லை உங்களுக்கு. இந்த அரசியலை புரிய வைக்கிறது யார்? இத்தனை வருஷமாக நீங்கள் செய்யலையே, மொட்டை அடிச்சிட்டிங்களே, மண்ணை நோண்டிட்டீங்களே, மணலை கொள்ளை அடிச்சிட்டிங்களே, பாறையை வெடி வச்சு தோண்டி எடுத்துன்னு போய் எல்லாம் பண்ணிட்டீங்களே. ஒரு அளவு இல்லாமல் கனிம வளங்கள் சுரண்டு இயற்கை வளம் பாதிக்குது, மனுஷன் வாழ்வாதாரத்துக்கு இல்லாமல் தெருவில் தான் நிற்கணும், பட்னியாக கடந்து தான் நீங்கள் சாவீங்கன்ற அரசியல் தான் அவர் சொல்லிட்டு இருக்கிற. தப்பா இது? நீங்களும் இல்லை சேர்ந்து பேச. ஐயோ, நான் தப்புன்னு சொல்லல. அதான் சொல்ல வரேன். எல்லாரும் தேர்தல் பரப்புரை பண்ணிட்டு இருக்கும்போது இதுவும் பரப்புரை தான். இந்த ஆடு மாடுகளுக்காக பண்ணக்கூடிய ஒரு அரசியல் போராட்டமும் பரப்புரை தான். இதுவும் பேசுகிறப்ப தான் அத்தனை லட்சம் பேரும் நமக்காக வந்து பேசுகிறாங்க, இந்த மாட்டுக்காகவும் பேசுகிறாங்க. மனுஷன் நினைப்பாங்களா இல்லையா? பால் வேணும், கறி வேணும், எல்லாம் வேணும் என்ன, ஆனால் மாடு மேய்க்க சொல்கிறாருன்னு சொல்லி கொச்சப்படுத்துறீங்க. பார்த்தா முதலமைச்சர் முந்தானாவது சொல்லிக்கிறார், மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 5000 பேருக்கு கறவை மாடு லோனு தரோம், மானியம் தரோம், நீங்கள் வளர்த்துக்குங்கண்ணா. அப்புறம் அது மாடு வளர்க்குறது, மாடு மேய்க்கணும்ல அவங்க. என்னென்னா நீங்கள் இப்படி சொல்லியே அவர் மாடு மேய்க்க சொல்கிறார். நாங்களாம் டாக்டர், இப்படி எல்லாருமே டாக்டர், நாங்கள் எல்லாமே, நீங்களும் படிச்சிங்க, நாமளும் படித்தோம். நம்மகிட்ட இருக்கிற ஆடு மாடு மேய்ச்சிட்டு தானே படித்தோம். ஆடு மாடு மேய்க்கிறது தொழிலாகவே செய்துக்கிட்டு இல்லையே. புரியுதில்ல உங்களுக்கு? ஆளை மாற்றி தானே போட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ இதெல்லாம் கொச்சப்படுத்துறது, கடைசியாக அங்கேயே வந்து நிற்கிறது. நீங்கள் இப்போ அப்படி தான் இருக்குது இந்த அரசியல் எல்லாமே. இந்த அரசியல் இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்கக்கூடாது, ஆடு மாடுகளுக்காக தடை போட்டிருக்கக்கூடாது அப்படின்றது தான் இன்றைக்கி சீமான் செய்துட்டு இருக்கிற அரசியல். அது தப்புன்னு ரைட்டுன்னு எப்படி நீங்கள் முடியும்? ஏன் நீதிமன்றத்துக்கு போகல? இந்த மாதிரி இதை வந்து விடுவிக்கணும். நீதிமன்றத்திலையும் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அப்படியே அதை தாண்டியும் வழக்கு, அதை தாண்டி தடையை மீறி நான் போகிறேன்னு இப்போ நீங்கள் எல்லாம் இன்றைக்கி பேசுகிறீங்கல்ல, இன்னும் பல லட்சம் மக்களுக்கு போய் சேருது இல்லை. ஆமாம், ஆடு மாடுங்களுக்கு எங்கே சாப்பாடு போகும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. புரியுதில்ல உங்களுக்கு? அதுங்களுக்குன்னு இந்த மண்ணில் அதுங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குதுல்ல. மாடு வளர்க்குறான், அவன் வீட்டிலேயே வச்சுன்னு அவனே பார்த்துக்க வேண்டியதானா? எப்படி இது? என்ன அரசியல் அது? ஒவ்வொருத்தரும் 100 கணக்கான மாடு வச்சுருப்பாங்க. அது ஒரு இயற்கை சூழல். அது அந்த மாடு வச்சுக்கிட்டு காடு சார்ந்த பகுதியில் தான் மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அதை தடுக்கிறதுக்கு சட்டம்னா அப்புறம் அந்த அவங்களுக்கான நிலம் எங்கே போச்சு? இருக்குது இல்லை. காலங்காலமாக அந்த பட்டா நிலத்தில் இருக்கிற கவர்மெண்ட் லேண்டில் இருக்குதுல்ல, அரசு புறம்போக்கு, ஆற்று புறம்போக்கு. ஆற்றுல நீர் வந்துச்சுனாக்கா அந்த நீரை தாண்டி ஒன்றும் மற்ற இடத்துலாம் போய் பரவுறது எல்லாமே புறம்போக்கு, ஆற்று புறம்போக்குன்னு ஒன்றுமே காணுமே. புறம்போக்காக இருந்து புறம்போக்காக சேர்ந்து சுருட்டின மாதிரி ஆகிப்போச்சு இப்போ வாழ்க்கை. அப்படி தானே இருக்குது உங்களுக்கு. அதையெல்லாம் மக்களுக்கு சொல்லக்கூடிய அரசியல் சீமான் செய்கிறார். அதான் இதில் விஷயம். சரி, திரு சீமான் அவர்கள் வந்து திரு காளியம்மாளை வந்து கட்சியை விட்டு நீக்கினார். ஆனால் அந்த அம்மா இவ்வளோ நாளாக இருந்துட்டு இப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி பரதவர்களுடைய ஒரு மாநாடு ஒன்று போட்டாங்க. அதில் போய் அந்த அம்மா பேசுகிறாங்க. அது என்ன இல்லைங்க, அது தொடக்கத்திலிருந்து என் மீனவ சமுதாயத்துக்கு எந்த கட்சி நன்மையை செய்தாலும் அதில் நான் வரவேற்பேன், பேசுவேன். அது அதில் ஒரு அங்கத்தினராக போய் கட்சியில் சேரல இன்னும். அதில் நான் மீனவ மக்களுடைய பிரதிநிதியாக அறியப்பட்டது தான் காளியம்மாள். அந்த மீனவ மக்களுக்கு நீங்கள் மறுத்தாலும் மறுக்காட்டி போனாலும் அது ஒரு பிரதிநிதியாக பார்க்கப்படுது. மீனவ சமுதாயத்தினுடைய ஒரு குரலாக, ஒரு முகமாக இருக்குது. வான்னு கூப்பிட்றாங்க, நீங்களும் வாங்கம்மா, நாங்கள் இந்த மீனவ மக்களுக்குன்னு ஒரு மாநாடு நடத்துகிறேன், மீனவர்களில் வந்துட்டு இருக்குது, நான் எங்களை பரதவர்கள்னு சொல்லுங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி அந்த அரசியல் எடுத்துச்சுன்னா ஓகே, எனக்கு அதில் உடன்பாடு இருக்குதுன்னு போய் நின்று கலந்துக்கிட்டு வரதில் என்ன இருக்குது? புரியுதில்ல உங்களுக்கு? உடனே அது பாஜகவில் சேர்ந்துருச்சா இல்லையா? அப்படியே சேர்ந்தாலும் அது அவங்களுடைய தனிப்பட்ட அரசியல் விருப்பம். அது சேர்ந்த பிற்பாடு அவங்களுக்கு செயல்படக்கூடிய விதம் நமக்கு எதிராக இருந்ததுன்னா அங்கே நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அது ஏன் அங்கே போய் சேர்ந்ததுன்னு கேட்டால் அரசியலில் சேரவே கூடாது எந்த கட்சியிலையும். அதுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போய் சேரட்டும். ஆனால் அது எந்த விதத்தில் விமர்சனம் பண்ணணும், அது நமக்கு எதிராக இருக்கிற பட்சத்தில், செயல்படுற பட்சத்தில் அன்றைக்கி
அதுவே மீனவ மக்களுக்கு எதிரான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோன்னா பாரதிய ஜனதா கட்சி அதுவே எதிர்க்கும், காளியம்மாளே எதிர்க்கும். புரியுதுல உங்களுக்கு? அவங்க நோக்கம் அந்த மக்களுக்கு, தான் சார்ந்த அந்த குடிமக்களுக்கு, அது நீண்ட நெடிய காலம் அந்த மீனவ மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பணியை செய்துக்கிட்டு இருந்தது. அதை தெரிஞ்சே தான் மற்ற எல்லா கட்சிக்குள்ளே நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே கூப்பிட்டாங்க. தெரிஞ்சு தான் அதுவும் அந்த அரசியல் பண்ணிகிட்டே இருக்குது. விலகிட்ட உடனே அது மீனவ பிரதிநிதியாகத்தான் பார்க்கப்படுறாங்க. அதனால் கூப்பிட்டுருக்குறாங்க. இன்னும் 2-3 நிகழ்ச்சியில் கூட போய் கலந்துக்கிட்டது. இந்த ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் கலந்துக்கலையே. இதில் என்ன இருக்குது? கலந்துக்கிறதுல என்ன இருக்குது? இல்லை, அது தப்புன்னு இவர் சிங்காரவேலர் வந்து பரதவ இனத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி இப்போ தான் புதுசாக நான் கேள்விப்படுறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியும். அதுதான் என்னென்னா, முழுக்க மீனவ சமூகத்திலேயே வந்துட்டு எல்லா சமூகம் செட்டியார் இருக்கிறாங்க, வாணிப செட்டியார் இருக்கிறாங்க, வர்த்தகத்தில் பார்க்குறவங்களாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அப்புறம் வள செட்டியார்னு இப்படி நிறைய பேர், நிறைய பிரிவு, அதிலேயே அட்டவணை பிரிவு, இப்படி ஏகப்பட்டது இருக்குது. அவங்க ஒட்டுமொத்தமும் எங்களை மீனவர்கள்னு அடையாளப்படுத்துனா பரதவர் இனம்னு சொல்லிடுங்கன்றாங்க. அது ஒரு கோரிக்கை அவங்களுக்குன்னு ஒன்று இருக்குதுல்ல. கடலை சார்ந்து வாழக்கூடிய அந்த மக்கள் வந்து முழுக்க விதவிதமாக இருக்கிறத விட ஒரு பேரோட ஒன்றா இணைஞ்சாங்கன்னா நல்லா இருக்குல்ல உங்களுக்கு. தெற்க பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட அந்த மக்கள் பல்லர்னு சொல்லிட்டு இருந்தோம், தேவேந்திரன் என்ற பேரோட வெளியில் வர மாதிரி, பரதர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரப்போ அங்கே ஒரு புது இது அடையாளம் இருக்குல்ல, ஒரு ஒற்றுமைன்றது ஒன்று வலுவாக இருக்குல்ல. பிரிஞ்சு இதுலேயே வந்து நிறைய பிரிவுகள், நிறைய குழுக்கள், அப்புறம் அவங்களுக்கு அந்த சலுகை இல்லை, இவங்களுக்கு இந்த சலுகை, ஒட்டுமொத்தமாக அப்படி ஒன்று பேரை வச்சுட்டு ஒட்டுமொத்தமாக மீனவ பகுதி மக்களுக்குன்னு சட்டத்தில் ஒரு இடத்த ஒதுக்குங்க, அவங்களுக்குன்னு திட்டங்களை கொண்டுட்டு வாங்க, அவங்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடுன்றப்போ பரதவர் இனம் அப்படின்னு மொத்தமாக மாற்றுங்க. பல கேள்வி இதுக்குள்ளே வருதில்ல அரசியல். அதை செய்கிறாங்க. அதனால் சிங்காரவேலர் வந்து எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து செட்டியார் சமூகம் தான், மீனவ செட்டியார்னு சொல்லுவாங்க. முதல் கம்யூனிஸ்ட்டு. பெரியாருக்கு வந்துட்டு ரஷ்யா முற்போக்கை காட்டினது அவர் தான். மிக பெரும் நூல் நிலையத்தில் வச்சுட்டு இருந்தார். மிக பெரும், இன்னைக்கு பார்த்தாலும் மிக பெரும் அளவில் முதல் கம்யூனிஸ்ட் கட்சி இதனுடைய போராட்டங்களை தொடங்கினதே இருக்குது. எல்லாத்துக்கும் முன்னோடி அவர்லாம் இந்த சமூகம் வந்து அடையாளப்படுத்தாமல் மறைச்சிட்டு அவருடைய சிலைகள்லாம் நாட்டுக்கு நாடு, தெருவுக்கு தெருவு முக்கியமான நகரங்களை வச்சுருக்கணும். சுதந்திர போராட்டத்துக்கு சரி எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா முன்னோடி அவர் தான். வரலாறு மிகப்பெரியது. இன்றைக்கி அவருடைய வாரிசுலாம் இருக்காங்க. அரசு அவர் சம்பாரித்த சொத்து, ஒரு வெள்ளைக்காரன் வந்து தொடர்ச்சியாக ஒரு போராடிட்டு இருக்கிறான்னு ஒரு சொத்தெல்லாம் அரசுடைமையாக்கிட்டான். சுதந்திரத்துக்கு பிறகு கொடுக்கவே இல்லை. இன்ன வரைக்கும் அந்த குடும்பம் வறுமையில் வாடிட்டு இருக்கு. நான் அதை பற்றி ஒரு ஸ்டோரியே பண்ணியிருந்தேன். ஆமாம், இன்றைக்கி கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி சொத்து இன்றைக்கி அரசு ட்ரஸ்ட்டாக இருக்குது. கவர்மெண்ட் மேற்பார்வையில் ஒரு ட்ரஸ்ட்டு அது வந்து கண்காணிச்சிட்டு இருக்குது. நீதிமன்ற மேற்பார்வையில் இருந்துகிட்டு இருக்குது. அந்த குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகளாம் ஒரு கட்டத்தில் வந்து 2006-07 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 500 ரூபாய் என்னவோ கொடுத்துட்டு இருந்தாங்க குடும்பத்துக்கு. இதை வச்சுக்கிட்டு என்ன நாக்கா வழிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்போ குமுதத்தில் வந்து அது பெரிய இஷ்யூவாக கிளப்பணும், நம்ம பெரிய பேசு பொருளாச்சு. அப்புறம் தான் அரசு ஏதோ சில ஆயிரங்களை ஒதுக்கி இருந்தது. அவங்க இருக்க குடியிருப்பு இல்லாமல் இருக்குது அந்த அவங்க குடும்ப வாரிசு. அவங்களுடைய பட்டா நிலமே இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பக்கம் ராஜீவ்காந்தி அந்த சாலை இருக்கிற டைட்டில் பார்க், அந்த ஏரியா, அந்த சரௌண்டிங் சுற்றி எல்லாமே அவருடைய இடம். ஆனால் அந்த குடும்பத்துக்கு வீடு இல்லை. ஒரு 5 ஏக்கர் கொடுங்க, வீடு கட்டிக்கிறோம் எல்லாமே பிரிச்சுன்னா அதுக்கு கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாமல் இருக்குது இந்த அரசு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான ஒரு நிலை இந்த மீனவ சமூகத்துக்குள்ளே இப்படிலாம் இருக்குது. இது என்னென்னா, இப்போ வேறு இப்படி ஒரு ஒற்றுமை, ஒரு பரதவர் இனம் அப்படின்ற ஒரு அரசியலுக்குள்ளே வந்தாங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி வீதியில் இறங்கி போராடுவாங்கல்ல, அந்த ஒரு அரசியல் உள்ளே இருக்குது. அதனால் பரதவர்னு அடையாளப்படுத்தணும் எல்லாருமே அப்படின்ற நல்ல விஷயம் தானே அது.